ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்னோட ஃப்ரெண்டும் எப்படி சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் ஆகிறத பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்போ அவன் என்கிட்ட ஒன்று சொன்னான், என்கிட்ட மட்டும் ₹1,00,00,000 இருந்துச்சுன்னா நான் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் வர ரிட்டர்னை வச்சு நான் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுவேன் அப்படின்னா. சரி, எப்படி இந்த ஃபஸ்ட் இந்த ₹1,00,00,000 சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கும் போது அவன் சொன்னான், நம்ம வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஒரு மந்த்லி 12,500 போட்டுகிட்டே வந்தால் ஒரு 25 இயர்ஸில் நம்ம சொன்ன அமௌண்ட் வந்துடும். இல்லை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இதே மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 11% ரிட்டர்ன் வச்சா கூட அது வந்து ஒரு 20 இயர்ஸ்லேயே நீங்கள் சொன்ன அமௌண்ட் வந்துடும். ஓகே, இந்த அமௌண்ட்லாம் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால் அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ தான் புரிஞ்சது நம்மளாம் காமனாக எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம ஏர்லி ரிட்டைர்மெண்ட்டை பற்றி கரெக்டாக தான் பிளான் போகிறோம், பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. லைக் நீங்கள் இப்போத்தேருந்தே அதுக்கும் எஃபர்ட்ஸ் போகணும். நீங்கள் எப்படி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றிலாம் பேசணுமோ அதேமாரி ஃபியூச்சரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை சர்வீஸ் பண்ணுறீங்களோ எதுவாக வேணா இருக்கட்டும், அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் இப்பயே போட்டுட்டே இருந்தால் தான் எப்படி உங்கள் கரண்ட் ஜாப் உங்களுக்கு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கமாக தெரியுதோ ஃபியூச்சரில் நீங்கள் போகிற சின்ன சின்ன எஃபர்ட்ஸும் உங்களுக்கு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கமாக மாறும். ஸோ நீங்கள் வந்து இப்போத்துலேருந்தே அதை பற்றி யோசி.